ஹலோ காய்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற படத்தோட பேர் லேக் பிளேசிட் வித் அனகோண்டா. 18 வயசுக்கு மேலே உள்ளவங்க மட்டும் இந்த படத்தை பாருங்கள். நிறைய டாப்லெஸ் சீன்ஸ் எல்லாம் வருது. ஸோ 18 வயசுக்கு மேலே உள்ளவங்க மட்டும் இந்த படத்தை பாருங்கள். ஏன்னா நிறைய ஸ்லாஷர் சீன்ஸும் வருது. ரத்தம் படத்தில் பயங்கரமாக தெரிக்கும். ஓகே, கதைக்குள்ளே போகலாமா? படத்தோட ஒன்லைன் என்னென்னா, முதலைக்கும் பாம்புக்கும் ரிசர்ச் பண்ணி இவங்க புதுசாக ஒரு மெடிசின் கண்டுபிடிக்கலாம் அப்படிங்கிறதுக்காக முதலையோட பிளட்டை எடுத்துகிட்டு அனகோண்டா பாம்புக்கு இன்ஜெக்ட் பண்ணிடுவாங்க. இந்த டைமில் பார்த்தா படுத்திருந்த முதல்ல எழுந்திரிச்சு கலபரம் பண்ணிடும். முதல்ல தூங்கிட்டு இருக்குன்னு நினச்சிட்டு இவன் வந்துட்டு பக்கத்தில் ஒருத்தன் கூட டீலிங் பேசிட்டு இருப்பான். இந்த ஆராய்ச்சிக்கு வந்துட்டு ஸ்பான்சர் பண்ணுறான். அங்கே லேபில் இருக்க 2 பேர் வந்து இதுக்கு என்னென்ன பண்ணோம் அப்படிங்கிற மாதிரி ரிசர்ச் பற்றி பேசிட்டு இருப்பாங்க. அந்த டைம் பார்த்தா முதல்ல வந்துட்டு முழிச்சிட்டு இருக்கிறவங்கெல்லாம் போட்டு தள்ளுறதுக்காக அந்த லேப் ரிசர்ச் பண்ணுற ஒருத்தன் தாடிக்காரனோட காலை கடிச்சிடும். அவன் தப்பிக்க வரணும்னு பார்ப்பான். அவன் எவ்வளோ ட்ரை பண்ணாலும் முடியாது. அவனை முழுங்கிடும். அடுத்து இந்த ரிசர்ச் பண்ணுற ஸ்பான்சர் அவனுக்கு வந்துட்டு போட்டு தரலான்னு அவன் பக்கம் நெருங்கி வரும். அவன் ஃபயர் எக்ஸ்டிங்யூஷரை வச்சுட்டு அதை கண்ட்ரோல் பண்ண பார்ப்பான். அப்போவும் அது முன்னாடி வரும். அதுக்கப்புறம் ஒரு சுச்சுவேஷனில் அவன் வந்து ஃபயர் எக்ஸ்டிங்யூஷரை வச்சுட்டு எஸ்கேப் பண்ணிட்டு அங்கே வந்துட்டு ஓடுறதுக்கு பார்ப்பான். கன்னை வச்சு ட்ரை பண்ணி பார்ப்பான், முடியாது. ஸோ ஃபயர் எக்ஸ்டிங்யூஷரில் அந்த மாவு அது மேலே பட்டு இன்னொரு பக்கம் அனகோண்டா பாம்பு இது ஒரு லேபுங்கிறதால அந்த லேப் வந்துட்டு ஒரு கண்டெய்னர் உள்ளது. அந்த லேப் செட்டப் இருக்கும். அனகோண்டா பாம்பு அந்த கண்டெய்னரை கிழிச்சிட்டு அங்கே வந்துட்டு வெளியே வந்துடும். ஏன்னா இவங்க இன்ஜெக்ட் பண்ணியிருப்பாங்கள்ல, அந்த இன்ஜெக்ட் பண்ணதில் வந்துட்டு என்னென்னா ஒரே நாளில் முட்டை போட்டு அதோட பவர் ஃபுல்லாகவே ஒரே நாளில் வளர்ந்துடும். அந்த மாதிரி வந்துட்டு ரொம்ப பவர்ஃபுல்லானது கண்டுபிடிச்சிருப்பாங்க. லேப் அசிஸ்டன்ட் வந்துட்டு ஒரு அலாரம் மாதிரி உள்ளே இருக்கும். அதை ஆன் பண்ணி விட்டுரும். அது ஆட்டோமேட்டிக்காக பர்ஸ்ட் ஆகிற மாதிரி ஏதாவது இருக்கான்னு தெரில. இந்த பக்கம் வந்து இந்த ரிசர்ச் பண்ணுற ஸ்பான்சர் அங்கே வந்துட்டு எஸ்கேப் ஆகி வெளியே ஓடிட்டு இந்த கண்டெய்னர் வந்து மூவ்மெண்ட் பண்ணலாம் பார்த்தா வெளியே வந்துட்டு எலக்ட்ரிக் ஃபென்ஸு, அதான் மின்சார வேலி போட்டிருப்பாங்க. இதனால் இந்த வண்டியும் வெளியே எடுக்க முடியாது அப்படிங்கிற கண்டிஷனாக இருக்கும். இன்னொரு பக்கம் பாம்பு வெளியே போயிடுச்சு ஆல்ரெடி. இப்போ உள்ளே இருந்துட்டு டம்முன்னு இடிச்சிட்டு இருக்கிறது இந்த முதல்ல மட்டும்தான். ஸோ அந்த முதல்ல வந்துட்டு ரொம்ப ஃபோர்ஸாக இருக்குன்னு பார்ப்பான். வண்டி எடுத்துகிட்டு ஆன் பண்ணிட்டு அந்த எலக்ட்ரிக் கேட்டு அதை இடித்து தள்ளிட்டு இவன் வெளியே வந்துடுவான். அந்த ஸ்பான்சர் வெளியே வந்தோன்னே பார்த்தா சுற்றி வந்துட்டு ஃபயர் ஜென்ரேட் ஆகிடும். இதுக்கு மேலே உள்ளே இருந்தால் நம்மளும் இந்த கண்டனோட வெடித்து சாக வேண்டியதான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஸ்பான்சர் அங்கே வந்துட்டு வெளியே ஓடி வந்துடுவான். வெளியே ஓடி வருவான். கண்டெய்னர் வெடித்து சதுரும். கூடவே வந்துட்டு முதலையும் வெடித்து சதுரமா ஓப்பனிங் சீன் இருக்கும். அடுத்த சீன்லேயே காலையில் விடிஞ்சமாக காட்டுவாங்க. பார்த்தா இவங்க வெளியே அந்த எலக்ட்ரிக் கேட் விட்டு வெளியே வந்திருக்கலாம் வண்டி. அங்கேருந்து பார்த்தா 2-3 முதல்ல எங்கே ஹாயாக நடந்து போகிற மாதிரி இருக்கும். இது எப்போ சாத்தியம் அப்படின்னு யோசிச்சா, ஒரு வேளை அந்த டெஸ்டிங்க்கு எடுத்த லிக்யூடில் வந்துட்டு எக்கு ஃபார்ம் ஆகி வந்ததா, இல்லை செத்துப்போன முதலையோட வயிற்றில் வந்துட்டு கிழிச்சிட்டு முதலைங்கள்லாம் வெளியே வந்ததான்னு தெரில. ஹீரோ ஒரு ஃபாரஸ்ட் ஆஃபீஸரு. அங்கே இன்னொரு பக்கம் காட்டில் ஒரு மானை அடித்ததுக்காக ஒருத்தன் வந்துட்டு வண்டியை நிறுத்தியிருப்பான். அவனுக்கு வந்து ஹீரோ ஃபைன் போட்டு அவனுக்கு செலான் மாதிரி கொடுத்துட்டு போவார். ஹீரோவோட பொண்ணு தான் வந்துட்டு ஹீரோயினாக இருப்பாங்க. ஹீரோ ஒரு ஃபாரஸ்ட் ஆஃபீஸரு. அப்புறம் ஒரு ஓல்டு லேடி போலீஸ் ஒருத்தங்களை காட்டுவாங்க. அவங்க சுஸ்மிதா சென் மாதிரி இருப்பாங்க. அவங்கள்ட்ட வந்துட்டு ஒரு லேடி வந்துட்டு என்னோடய பொண்ணு காணும், இதுதான் என் பொண்ணோட ஃபோட்டோ அப்படின்னு ஒரு கேட்லாக் பேப்பரை காட்டுவாங்க. அதே டைமில் இந்த லேடி போலீஸோட சீஃப் வந்துட்டு, என்னம்மா ஒரு கேஸ் எடுத்தால் முடிக்க மாட்டியா அப்படி இப்படி மிரட்டிட்டு இருப்பார். நான் இன்னும் கேஸை எடுக்கலையே அப்படின்னு. அப்போ ஏன் அந்த லேடி வந்துட்டு சொல்லிகிட்ருக்காங்க அப்படின்னு. அவங்கள நான் இப்போ தான் பார்க்குறேன் அப்படின்னு பேசி பார்ப்பா. அந்த பாட்டுக்கு வாய்க்கு வந்தபடி இஷ்டப்படி திட்டிட்டு போயிடுவான். இந்த பக்கம் பார்த்தா அந்த தொலைஞ்சி போன பொண்ணுன்னு சொல்லியிருப்பாங்களா, அவளை வந்துட்டு காட்டுவாங்க. அவள் வந்துட்டு அவளோட பாய் ஃப்ரெண்ட் கூட தனியாக ஒரு ரூம் எடுத்து அங்கே ஒரு வீடு மாதிரி இருக்கும், கண்டெய்னர் வீடு மாதிரி இருக்கும். அதுக்குள்ளே வந்துட்டு அவங்க கூட என்ஜாய் பண்ணிட்டுருப்போம். இவங்க பெட்டில் சம்பவம் பண்ண பெட்டு மேலேயும் கீழே அதிரும். அப்படி இருக்கும்போது பார்த்தா பெட்டு கீழே பார்த்தா அந்த முதல்ல ஒன்று வந்திருக்கும். அது தலையில் போட்டு டங்குன்னு இடிச்சதால் அது டென்ஷன் ஆகிட்டு 2 பேரையும் போட்டு தள்ளிடும். இதை நமக்கு விஷுவலாக காட்ட மாட்டாங்க. வெளியே வீட்டை காட்டு அடுத்த சீனில் காட்டும்போது பார்த்தா வீடே பிச்சு எறிஞ்ச மாதிரி இருக்கும். ஹீரோயின் ஃப்ரெண்ட்ஸு கூட ட்ரிப் மாதிரி போயிட்டுருப்பா. இங்கே ஒருத்தி வண்டி ஓடிட்டு போகிற வந்துட்டு கொஞ்சம் ரிச் கேர்ளாக இருப்பாள். அவள் தான் வந்துட்டு இந்த கேங்கோட லீடர் மாதிரி எல்லோரையும் ட்ரீட் பண்ணுவாள். யாருமே ஃபோன் பேசக்கூடாது, நான் சொல்கிறதான் கேட்கணும் அப்படி இப்படின்னு ஆர்டர் போட்டுட்ருப்பாள்.
ஹீரோயின் அதேமாரி ஹீரோ அவங்க அப்பா கூட பேசிகிட்டு இருப்பான். அதுக்கப்புறமா வச்சதுக்கப்புறமா மற்றவங்களும் சிரித்து பேசிகிட்டு இருப்பாங்க. எல்லோரும் கீப் சைலண்ட்டாக இருக்கணும் அப்படி இப்படின்னு அவள் ஆர்டர் போட்டு வழக்கம் போல் இருப்பான். இதெல்லாம் பார்த்துட்டு ஹீரோ கண்டுக்காமல் அவள் பாட்டுக்கு மொபைல் நோண்டிகிட்டு இருப்பான். இங்கே காட்டில் ஒருத்தன் மான வேட்டையாடினாக்கு பில்லு போட்டு போயிருப்பார்ல ஹீரோ, அவன் வந்துட்டு மறுபடியும் வந்துட்டு வேட்டைக்கு தயாராகிட்டாங்கிற மாதிரி எதோ வேட்டையாடுறக்கா பிளான் போட்டுட்ருப்பான். அந்த டைமில் வந்துட்டு தம்பி ஜூஸு காலி ஆகிடுச்சு, கொண்டு போய் வேறு ஏதாவது ஜூஸ் இருந்தால் எடுத்துகிட்டு வா அப்படின்னு பையன்ட்ட ஆர்டர் பண்ணுவான். அதே டைமில் பார்த்தா எங்கேருந்து வந்ததுன்னு தெரில, நிறைய கொத்தாக பிராணா மாதிரி நிறைய முதலைங்க வந்துட்டு அவனை வந்துட்டு கடிச்சு கொதரும். அந்த பையன் திரும்பி வரும்போது பார்த்தா அவங்க அப்பாவோட தலை மட்டும்தான் தெரியும், சுற்றி முதலையாக வந்து கடிச்சு கொதரும். அவன் அங்கேருந்து தெரிச்சு ஓடி போயிடுவான். நெக்ஸ்ட்டு சீன்லேயே வந்துட்டு லேடி போலீஸை காட்டுவாங்க. அவங்க வந்துட்டு ஒரு என்கொயரிக்கு போயிட்டுருப்பாங்க. அதாவது வந்துட்டு இந்த மாதிரி அந்த ஃபஸ்ட்டு சீனில் ஒரு கண்டெய்னர் வெடித்து செதறிருக்கோம்ல, அங்கே இந்த மாதிரி வந்துட்டு ஏதோ கண்டெய்னர் வெடிச்சிருக்கு, நீங்கள் வந்து செக் பண்ணுங்கள் மேடம் அப்படின்னு. அங்கே பக்கத்துலேயே பார்த்தா கருகி போய் ஒரு முதலை இருக்கும். அந்த முதலே பார்த்தோன்னா க்ளவுஸ் எடுத்துகிட்டு வந்துட்டேன். அசிஸ்டண்ட்டை கேட்டால் இல்லை மேடம்னு, உனக்கு இதே வேலையாக போச்சுன்னு இவ பார்த்துட்டு ஏதோ கார் டயரை கிழிக்கிற மாதிரி முதலையோட உடம்பை வந்துட்டு கத்தியால் கிழிச்சிடுவான். கிழிச்சி உள்ளே ஸ்பேர் பார்ட்ஸ் பார்ப்போன்னு எடுத்தால் அந்த லேபு ரிசர்ச் பண்ணும்போது ஒரு லேபுக்காரனை தாடிக்காரனை வந்து முழுங்கிருப்பான்ல, அவனோட கால் தனியாக இருக்கும், அதை பிடிச்சி வெளியே எடுத்துவான். அதுக்கப்புறம் முதலையோட வயிற்றில் வந்துட்டு ஒரு ஃபோனை எடுப்பான். இங்கே ட்ரிப்புக்கு போன அந்த ரிச்டு கேர்ள் கூட ஹீரோயினும் போயிருப்பான். அந்த ரிச்டு கேர்ள் தான் ஆர்டர் பண்ணிருப்பான். எல்லோரும் வந்துட்டு இங்கே உட்காருங்க அங்கே உட்காருங்க அப்படிங்கிற மாதிரி. அவங்க வந்துட்டு ஒரு ஏரி பக்கம் வந்துட்டு டென்ட்டு போட்ட மாதிரி எல்லோரும் உட்காந்து பேசிகிட்டு இருப்பாங்க. அவள் ஜூஸ் குடிச்சிட்டே வந்துட்டு ஆர்டர் போட்டிருப்பான். இப்போ வந்து யாரும் ஸ்விம் பண்ணுவா பண்ணுங்க அப்படின்னு சொன்னோன்னா அங்கே ஒரு பொண்ணு வந்து தண்ணியில் இறங்கி உள்ளே போயிட்டே இருப்பாள். அவள் போக பார்த்தா திடீர்னு அவள் காலை பிடிச்சி ஏதோ இழுத்தமாக அவள் கதறி அழுவாள். பார்த்தா 2 பசங்க வந்துட்டு தண்ணிக்குள்ளே வந்து எழுந்துச்சி வருவாங்க. அதை பார்த்தோன்னா அவள் ரிச்டு பொண்ணை வந்துட்டு சிரிச்சுட்டு வைப்பாள். நான் செட் பண்ண ஆள் தான், பயப்படாத அப்படின்னு சொன்னால் அந்த 2 பேர் வந்துட்டு சிரித்து பேசிகிட்டு இருப்பாங்க. இங்கே ஃபாரஸ்ட் ஆஃபீஸரை வந்துட்டு இந்த லேடி போலீஸ் வந்து இன்வைட் பண்ணியிருப்பாள். ஃபாரஸ்ட் ஆஃபீஸர் தான் நம்ம ஹீரோ ஆச்சே. இந்த மாதிரி இந்த முதலைக்கு வந்துட்டு ஸ்டொமக்கில் வந்துட்டு இன்னும் நிறைய திங்ஸ் இருக்குது, இதுக்கு ஏதோ ஒரு கெமிக்கல் ஆட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு ஃபாரன்சிக் ரிப்போர்ட்டில் வந்திருக்கும். அதை பார்த்துட்டு இவளும் வந்துட்டு யோசிச்சுட்டே என்ன ஆட் பண்ணியிருப்பாங்க, எதனால் இப்படியெல்லாம் ஆயிருக்கு அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டே போயிட்டுருப்பாங்க. இப்போ வந்து படத்தோட வில்லியோ இன்ட்ரொடக்ஷன். அவள் பேர் வந்து சாரா, அவள் பெரிய பணக்காரி. இந்த ரிசர்ச் ஸ்பான்சர் ஒருத்தர் இருப்பான்ல, அவள் கூட நின்று பேசிட்டு இருப்பாள். இங்கே மறுபடியும் அந்த ஏரி பக்கம் காட்டுறாங்க. அந்த ட்ரிப்புக்கு வந்த கேர்ள்ஸ் என்ன பண்ணிருக்காங்கங்கிறது மாதிரி செல்ஃபி எடுத்துகிட்டு நிறைய பொண்ணுங்க இருக்கும். அப்புறம் டாப்லெஸ்ஸாக நிறைய பொண்ணுங்க அங்கே வந்துட்டு மணலில் படுத்துருக்க மாதிரி இருக்கும். அப்புறம் வழக்கம் போல் வந்துட்டு பார்த்தா ஹீரோயின் வந்துட்டு அவள் ஃப்ரெண்டு கூட மட்டும் பேசிட்டு இருப்பாள். ஹீரோயினை வந்துட்டு இந்த ரிச்டு காலுக்கு பிடிக்காது. ஆனால் ஹீரோயின் கூட ஒரு பொண்ணு மட்டும் சிரித்து பேசிட்டு இருப்பாள். இதை பார்த்தோன்னா காண்டான ரிச்டு பொண்ணு இவங்க 2 பேர் மட்டும் என்னடா நம்ம சொல்கிற பேச்சு கேட்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு, நான் தான் அந்த ட்ரிப்போட லீட்ரு, நான் சொல்கிறத நீ கேட்டு தான் ஆகணும், வந்து குளிங்க அப்படின்னு சொன்னோன்னு ஹீரோயின் அவள் போட்டுக்க ஸ்விம் சூட்டோட அங்கே வந்துட்டு குளிக்கிறதுக்கு ரெடி ஆவாள். அப்போ அதே டைமில் அவங்க அப்பாவும் கால் பண்ணியிருப்பாங்க. ஃபோனை பிக் பண்ணுறதுக்குள்ளே குளிக்கிறதுக்கு போயிருப்பா, ஃபோனு ரிங் ஆகிட்டே இருக்கும். அந்த லேடி போலீஸும் ஹீரோவும் வந்து அந்த கண்டெய்னர் வெடித்த பிளேஸில் வந்துட்டு வேறு ஏதாவது எவிடன்ஸ் கிடைக்குதா அப்படின்னு செக் பண்ணிட்டே இருக்கும்போது அங்கே இவங்க வச்சுருக்க லேப்டாப் வச்சுட்டு ஜிபிஎஸ் வழியாக ஏதாவது வந்துட்டு மிருகம் எங்கேயாவது போயிட்டுருக்கா அப்படிங்கிற மாதிரி ட்ராக் பண்ணிட்டே இருப்பாங்க. ட்ராக் பண்ணிட்டே இருக்கும்போது இது பர்டிகுலராக ஒரு ஏரி பக்கம் மட்டும் வந்துட்டு இவங்களோட ஜிபிஎஸ் காட்டிகிட்டு இருக்கும். அந்த ஏரி பக்கம் தான் வந்துட்டு ஹீரோயின் வந்துட்டு ட்ரிப்புக்கு போயிருக்குன்னு அவங்க அப்பாட்ட சொல்லியிருப்பாள். அதனால் வந்துட்டு ஹீரோ டென்ஷன் ஆகிட்டு நான் பொண்ணுக்கு கால் பண்ணி பார்ப்பாரு. அந்த பொண்ணு தான் குளிக்க போயிருப்பான்ல, அதனால வந்துட்டு ரிங் ஆகிட்டே இருக்கும், எடுக்க மாட்டான். இதனால் வந்துட்டு ஹீரோ அங்கே வந்துட்டு கிளம்பிடுவான். ஃபஸ்ட்டு சீனில் ஒரு ஒத்த கண்ணு கூட தான் வந்துட்டு அவனுக்கு ஒரு கையும் இருக்காது, ஒரு காலும் இருக்காது, ஒரு கண்ணும் இருக்காது. அதாவது ஆல்ரெடி வந்துட்டு முதல்ல கடியில் வந்துட்டு தப்பி பழச்சுவேன். அவனுக்கு தான் வந்து முதல்ல எங்கே அனக்கொண்டா எங்கே இருக்குங்கிறது தெரியும். ஸோ அவனை வந்துட்டு பிடிச்சி உழுக்கிறதுக்காக வில்லி வந்துட்டு அந்த ஸ்பான்சர் பையலையும் கூப்பிட்டு அவனை தேடி வந்திருப்பாங்க. கரெக்டாக அவனே வந்துட்டு ஒரு பப்பில் இருப்பான். அவனை வந்து பிடிச்சி கூப்பிட்டு போயிடுவாங்க. இப்போ படத்தில் வந்துட்டு நியூவாக ஒரு 4 கேரக்டர் காட்டுறாங்க. ஒரு போட்டில் வந்துட்டு 2 பொண்ணுங்க 2 பையன் இருக்காங்க. அதில் ஒரு பையன் வந்துட்டு அந்த போட்டை ஓட்டிகிட்டு இருக்கான். இன்னொரு பையன் வந்துட்டு அந்த போட்டோட பின்னாடி வந்துட்டு கயிறு கட்டு அதில் வந்துட்டு போட்டு போயிட்டே இருக்கும்போது அவன் பின்னாடியே தேய்ச்சிட்டே தண்ணியில் வர்ற மாதிரி காட்டுவாங்க. இப்போ வந்துட்டு போட்டு ஓட்டிகிட்டு இருக்க பையன் பக்கத்தில் வந்து ஸ்விம் சூட் போட்ட பொண்ணு வந்து பக்கத்தில் போய் நிற்பாள்.
அவன் வந்து நானும் ஓட்டுறேன் அப்படின்னு இதுக்கெல்லாம் ரூல்ஸ் இருக்குது, அதெல்லாம் பண்ணால் தான் நான் வந்துட்டு அலோவ் பண்ணுவேன் அப்படின்னா, திடீர்னு பார்த்தா அவள் போட்டிருக்க ப்ரா வந்துட்டு ரிமூவ் பண்ணிட்டு அவன் கூட டாப்லெஸ்ஸாக நிற்பாள். அதுக்கப்புறம் அவன் வந்துட்டு அவன் மேலே கை வச்சுட்டே அப்படியே வந்துட்டு போட்டை இப்படி தான் ஓட்டணுங்கிற மாதிரி அவளை தடவிட்டே வந்துட்டு வண்டியை ஓட்டிகிட்ருப்பான். போட்டை பிடிச்சிட்டே கயிறில் கட்டி ஒருத்தன் பின்னாடி வந்துட்டுருக்கான்ல, அவன் டைவ் அடிப்பான். டக்குன்னு பார்த்தா ஒரு முதல்ல அவனை கேட்ச் பண்ணிவிடும். இதை வந்துட்டு அந்த போட்டில் பின்னாடி உட்காந்துருக்க பொண்ணு பார்த்துட்டு சீக்கிரமாக போட்டை நிறுத்துங்க, அங்கே வந்துட்டு அவனை காணோம் அப்படின்னு இவன் போட்டை நிறுத்திட்டு வந்துட்டு என்னாச்சு அப்படிங்கிறான். பின்னாடி உட்காந்துருக்க பொண்ணு வந்துட்டு எக்ஸ்பிளைன் பண்ணோம், இந்த மாதிரி வந்துட்டு நான் பார்த்தேன், அவன் தான் வந்துட்டு டைவ் அடிக்கும்போது வந்துட்டு ஒரு முதல்ல தான் கேட்ச் பண்ணிச்சு அப்படின்னா, இல்லை இந்த ஏரியில் அப்படி எதுவுமே கிடையாது அப்படின்னு போட்டை ஓட்டுறவன் சொல்லுவான். இல்லை வண்டியை நிறுத்தி கொஞ்சம் செக் பண்ணுங்களேன் அப்படின்னு சொன்னோன்னே, அவன் எங்கேயாவது தான் இருப்பான் அப்படின்னு இந்த கயிறை பிடிச்சி இழுத்து பார்த்தா கயிறு கட்டான மாதிரி இருக்கும். இதுக்கப்புறமா என்ன அது அப்படின்னு பார்த்தா தண்ணி உள்ளே வந்துட்டு முதல்ல அப்படி போட்டு இருக்கிறது தெரியும். இதை பார்த்துட்டு அவன் ஊற்று பார்த்துட்டு இருப்பான். அவனையும் பிடிச்சிட்டு வாடா அப்படின்னு சொல்லிட்டு தலையை பிடிச்சி அவனை இழுத்துட்டு போயிடும். முதல்ல போட் ஓட்டுற பையனே வந்துட்டு முதல்ல பிடிச்சி இழுத்துட்டு போனான்னா மறுபடியும் முதல்ல வந்துட்டு அந்த போட்டை ரவுண்ட் அடிச்சு போட்டை இடிக்கும். இடித்ததெல்லாம் அந்த பொண்ணு ஒன்று இருப்பான்ல, இதெல்லாம் இன்ஃபார்ம் பண்ணுவான்ல, அந்த பொண்ணை வந்துட்டு டக்குன்னு அவள் காலை பிடிச்சி இழுத்து அவளை வந்துட்டு தொங்கிட்டு இருப்பாள். கையை கொடும்பா. உள்ளே இருக்க டாப்லெஸ்ஸாக நிற்கிற பொண்ணு வந்துட்டு கை கொடுத்து ஹெல்ப் பண்ண பார்ப்பா. அதுக்கப்புறம் சல்லுன்னு முதல்ல வந்துட்டு அவளை பிடிச்சி இழுத்துட்டு போயிடும். அதுக்கப்புறமா அந்த போட்டு கதையை இப்போதைக்கு காட்ட மாட்டாங்க. அதுக்கப்புறமா அந்த ஏரிக்கு வருவாங்க. ஏரியில் பார்த்தா இன்னொரு முதல்ல வந்துட்டு அந்த ஏரியோட கரையை நோக்கி போகிற மாதிரி இருக்கும். இதை பார்த்துட்டு எல்லோரும் வந்துட்டு அவங்களுக்கு தெரியாது அங்கே முதல்ல வந்துட்டுருக்குன்னு. வழக்கம் போல் ஹீரோயினா அவள் ஃப்ரெண்டுங்க, அப்புறமா அந்த ரிச் கேர்ள்ஸோட ஃப்ரெண்டுங்க எல்லாமே வந்துட்டு தண்ணி உள்ளே வந்துட்டு குதிச்சு விளையாடிட்டு இருப்பாங்க. கொஞ்சம் சீனுக்கு முன்னாடி ஒருத்தியோட காலை பிடிச்சி 2 பசங்க இழுத்துருப்பாங்களே, அதே பொண்ணு வந்துட்டு தண்ணியில் மறுபடியும் வந்துட்டு காலை பிடிச்சி யாரோ இழுக்கிற மாதிரி இருக்குன்னு கத்துவா. இந்த தடவை எல்லோரும் சிரிச்சுட்டு இருப்பாங்க. பார்த்தா அந்த தண்ணி ஃபுல்லாகவே இந்த ரெட் ஆகிடும். அந்த முதல்ல தான் பிடிச்சி இழுத்துட்டு போயிருக்கோம். அதுக்கப்புறம் சுற்றி உள்ள எல்லோரையும் வந்துட்டு அந்த முதல்ல பிடிக்கிறதுக்கு ட்ரை பண்ணோம். எல்லோரும் தண்ணி விட்டு இறங்கி தெரிச்சு ஓடி வருவாங்க, ஆளை விட்றா சாமி அப்படிங்கிற மாதிரி. இதெல்லாம் பார்த்துட்டு அந்த ரிச் கேர்ள் வந்துட்டு என்னாச்சு இது அப்படின்னே உள்ளே இருக்குது, ஏன் பயந்து ஓடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் இருக்க பொண்ணுகிட்ட பேசிட்டு வைப்பா. எல்லாம் முதல்லன்னு கத்திட்டு ஓடினோன்னு இவளை அங்கே வந்துட்டு தெரிச்சு ஓடுவாள். கடைசியாக நான் தான் வர்றேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு பொண்ணு வருவாள். அவளை பிடிச்சி தரன்னு முதல்ல காலை பிடிச்சி இழுத்துட்டு போயிடும் தண்ணி உள்ள. ரிச்சுட்டுக்காலும் அவள் கூட ஒரு எடுபடி ஒரு பொண்ணு இருக்கும். அந்த பொண்ணு 2 பேரும் தப்பிச்சு ஓடலாம் பார்த்தா இதில் வந்துட்டு முதல்ல வந்து நிற்கும். இப்போ இதுக்கெல்லாம் ஒரே வழி தான் இருக்குது அப்படின்னு அந்த எடுபடி பொண்ணு, என்ன வழி மேடம் அப்படின்னு, இதோ இப்படி வந்து நில்லு அப்படின்னு சொல்லிட்டு அவளை முன்னாடி நிற்க வச்சுட்டு அந்த எடுபடி பொண்ணை வந்து தள்ளி விட்டு முதல்ல வாய்க்கிட்டே மாட்டுற மாதிரி விட்டு இந்த ரிச்சுட்டு பொண்ணு அங்கேருந்து ஓடி போயிடுவான். இதுக்கப்புறம் முதல்ல சாவகாசமாக அந்த எடுபடி பொண்ணை வந்து கடிச்சு சாப்பிட்ற மாதிரி காட்டுவாங்க. ஓடிப்போன பொண்ணுங்கள்லாம் வந்துட்டு அவங்க கார் பார்க்கிங் மாதிரி பக்கத்தில் வச்சுருப்பாங்க. அந்த காரில் போய்ட்டு அவங்க போய் ஏறிப்பாங்க. அங்கேயே வந்து 3-4 முதலைங்க ரவுண்ட் அப் பண்ணிவிடும். சடனாக பார்த்தா ஒரு முதல்ல வந்துட்டு இவங்க காரோட ஃப்ரண்ட் மிரரே வந்துட்டு கீறிட்டு இருக்கும். இதை பார்த்தோன்னா இதுக்கு மேலே இங்கே இருந்தால் மொத்தமாக காலி பண்ணிவிடும் அப்படின்னு சொல்லிட்டு காரை விட்டு இறங்கி ஓடலாம் அப்படின்னு சொல்லிட்டு 1-2 பொண்ணுங்க ஓட ட்ரை பண்ணோம். அங்கேயே வந்துட்டு முதல்ல ஹக் பண்ணி கடிச்சு குதறிடும். இதில் ஒரே டைமில் 2 பொண்ணுங்க ஓடினா தப்பிச்சிடலாம் அப்படிங்கிற மாதிரி பிளான் போட்டு ஓடுவாங்க. ஒரு பொண்ணை தரன்னு நினச்சிட்டு போவோம். அந்த பொண்ணு வந்துட்டு காப்பாற்றுன்னு கையை கொடுப்பா. கையை பிடிச்சி இழுத்துட்டு இருப்பான். அங்கே ஒரு பக்கம் காலை பிடிச்சி கட் பண்ணியே விட்டுரும். இதெல்லாம் ஹீரோயினை வந்துட்டு அந்த ரிச்சுக்காரோட காரில் வந்துட்டு பார்த்துட்டே இருப்பாள். இதுக்கப்புறமா இங்கே இருந்தால் யாருமே காப்பாற்ற முடியாதுன்னு சொல்லிட்டு ஹீரோயின் அங்கேருந்துட்டு இறங்கிட்டு அந்த முதல்ல வந்து டைவெர்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு முன்னாடி காரில் வந்து ஒரு சென்ட்டு ஏர் ஸ்ப்ரே மாதிரி இருக்கும். அதை எடுத்துகிட்டு லைட்ரு இருக்கான் கேட்டு ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட லைட்டரும் வாங்கிட்டு போயிருப்பான். இப்போ முதல்ல வந்துட்டு ஆல்ரெடியே கீழே இருக்க பொண்ணை வந்துட்டு ரவுண்ட் அப் பண்ணிட்டு கடிக்கிறதுக்கு ரெடியாக இருக்கும். அந்த டைமில் ஹீரோயின் சவுண்டு கொடுத்து என் பக்கம் திரும்ப அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னா முதல்ல எங்கே இவ பக்கம் திரும்பிடும். இவளை அட்டாக் பண்ண வரும்போது இவள் வந்துட்டு அந்த ஏர் ஸ்ப்ரே மாதிரி இருக்கும், அதை ஸ்ப்ரே பண்ணி லைட்டரை காட்டணுன்னா அது நெருப்பாக வந்துட்டு முதல்ல மேலே பட்டுரும். முதல்ல வந்துட்டு மேலே எரிஞ்சிட்ருக்கும். இந்த சுச்சுவேஷனை யூஸ் பண்ணி அந்த வெளியே போன பொண்ணை வந்துட்டு தன்னோட கார் உள்ள இழுத்து போட்டு ஹீரோயினும் வந்துட்டு கார் உள்ள போய்ட்டு சேஃபாக உட்காந்துப்பாள். அந்த ரிச் கேர்ள் இங்கே வந்துட்டு நம்ம போனால் தான் சேஃபாக இருக்க முடியும் அப்படின்னு சொன்னால் காரை வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணோம் பார்த்தா கீ இருக்காது. அப்புறம் 2-3 வயரை கனெக்ஷன் பண்ணிட்டு காரை முன்னாடி பின்னாடி எடுக்கிறேன்னு பார்த்தா முன்னாடி போனால் அங்கே வந்துட்டு ஒரு முதல்ல தவுண்டு வந்துட்டு இருக்கும், அது தலையில் ஏற்றிடுவா. பின்னாடி எடுக்கிறேன்னு சொல்லிட்டு இன்னொரு முதல்ல மேலேயும் ஏற்றிடுவா.
2-3 முதலே வந்துட்டு நசுக்கிட்டு இவ பாட்டு காரை எடுத்துகிட்டு போவா. அங்கேயும் எதில் முதல்ல வரணும்னு டேர்ன் பண்ணி போனால் அது வந்துட்டு ஒரு காட்டில் மரத்தில் போயிட்டு மோதிடும். வண்டி ஓட்டின ரிச்டுக்காரங்களால் மரத்தில் மோதினதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் அன்கான்ஷியஸ்க்கு அப்புறமா அவள் கூலாக வந்துட்டு அங்கே பார்த்தா கார் ஜன்னல் பக்கமாக வந்து பார்த்தா பெரிய அனகோண்டா பாம்போட தலை தெரியும். இவ பார்த்துட்டு எல்லோரும் மிரளுவாங்க. சடனாக பார்த்தா அந்த காரே வந்துட்டு ரோல் பண்ணுற மாதிரி அந்த பாம்பு வந்துட்டு சுற்று போடும். இதை பார்த்துட்டு ஐயோ இது என்னடா இது, முதலைக்கு வந்து இங்கே வந்தால் இங்கே பாம்பு விடாது போல இருக்குன்னு சொல்லிட்டு காரோட இன்னொரு ஜன்னலை கதவை ஓப்பன் பண்ணிட்டு அங்கேருந்து எல்லோரும் திருச்சி விடுவாங்க. ஒரு பொண்ணு மட்டும் இல்லை நான் எனக்கு பயமாக இருக்கும் உள்ளே உட்காந்துப்பா. இந்த பாம்பு ஆல்ரெடியே வந்துட்டு இந்த ரிசர்ச்சுக்கு யூஸ் பண்ண பாம்புங்கிறதால பயங்கர பவர்ஃபுல்லாக இருக்கும். இது அந்த காரையை நசுக்கி அப்பளமாக்கிடும். அது உள்ளே அந்த பொண்ணு வந்துட்டு ரத்தம் கக்கியே செத்து போயிடும். இதெல்லாம் பார்த்துட்டு தூரத்தில் வெளியே ஓடி வந்தவங்க இருந்தாலும் அந்த பொண்ணு செத்துருக்கக்கூடாது அப்படின்னோடனே இங்கே ரிச்டுகள் ஆமாம் போய் என் கார் இவளுக்காக போய் சேர்ந்துடுச்சு அப்படின்னு வந்துட்டு காருக்காக ஃபீல் பண்ணிட்டு உட்காந்துப்பா ரிச்டுகள். இந்த படத்தோட வெள்ளி அப்புறம் அவங்க கேங்கு அந்த ஒத்த கண்ண ஆள் அப்புறம் அந்த ஸ்பான்சர் ஆள் இவங்கெல்லாம் வந்துட்டு ஒரு போட்டில் வந்துட்டு ட்ராவல் பண்ணி வந்துட்டு இருப்பாங்க. வந்துட்டு இருக்கும்போது வந்துட்டு இன்னும் எவ்வளோ தூரம் போகணும், அந்த காட்டில் தான் வந்துட்டு இந்த பாம்பும் முதலையும் இருக்கும் அப்படின்னு அவன் சொல்லியிருப்பான். இதுக்கப்புறம் நீ தேவையில்லன்னு சொல்லிட்டு போட்டை திருப்புறன்னு சொல்லிட்டு அவனை கீழே கவுத்து விட்டு போயிடுவான். அந்த வில்லி கீழே விழுந்தா தண்ணியில் விழுந்தா ஆல்ரெடியே முதலைங்க தான் அங்கங்கேயே சுற்றிட்டு இருக்குல்ல, கீழே விழுந்த அந்த ஒத்த கண்ணனே முதல்ல வந்துட்டு முழுங்கிடுது. இதுக்கப்புறம் போட்டில் வந்துட்டு இவங்க காட்டு உள்ளே வர்றாங்க. காட்டில் வந்துட்டு ஒவ்வொரு இடமா தேடிட்டு வரும்போது சடனாக பார்த்தா ஒரு முதல்ல வந்து அந்த வில்லியோட குரூப்பில் ஒருத்தர் அடியால் வந்துட்டு கேட்ச் பண்ணிவிடும். அப்போது அந்த ஸ்பான்சர் ஆள் வந்துட்டு சுட போவான். சுடாமல் வந்துட்டு வெயிட் பண்ணிட்டே இருப்பாங்க. ஏன்னா அந்த ஸ்பான்சர் லேடி வந்துட்டு வேணாம் இதெல்லாம் பண்ணாத சுடாத அப்படின்னு சொல்லிட்டுருப்பான். எனக்கு உயிரோட வேணும்னு சொல்லிட்டு இருப்பான். அதே டைமில் பார்த்தா அனகோண்டா பாம்பு வந்துட்டு அந்த முதலை வந்து சுற்று போட்டுனா இதே டைமில் நம்ம போலீஸு அப்புறமா ஹீரோ அந்த ஃபாரஸ்ட் ஆஃபீஸர் அவங்களும் வந்திருப்பாங்க. ஷூட் பண்ணலான்னு பார்க்குற டைம் பார்த்தா அந்த பாம்பே வந்துட்டு ரோல் பண்ணி அந்த முதலையை வந்து சின்ன பின்னமாக செதற அடிச்சிடும். இதை பார்த்துட்டு அந்த பாம்பு போட்டு தள்ள போகிறேன்னு சொல்லிட்டு இந்த லேடி போலீஸு கன்னை தூக்கிட்டு ஓடுவான். லேடி போலீஸை கன்வின்ஸ் பண்ணி ஹீரோ வந்துட்டு காரில் கூப்பிட்டு வருவான். அந்த மாதிரி டைமில் வந்துட்டு அவங்களுக்கு வந்துட்டு ஒரு மெசேஜ் வரும், இந்த மாதிரி ஏரி பக்கத்தில் வந்துட்டு ஒரு போட் இருக்குது, ஒரே ரத்தமாக இருக்குது அப்படின்னு சொன்னோன்னா அங்கே போய்ட்டு செக் பண்ணோன்னு ஹீரோயின் வந்துட்டு அந்த போட்டை போய் செக் பண்ணுவாங்க. அசிஸ்டண்ட் வந்துட்டு உள்ளே இறங்கி பார்ப்பான். உள்ளே இறங்கி பார்த்தா அதில் ஒரு டோர் மாதிரி இருக்கும். அதை ஓப்பன் பண்ணால் அந்த டாப்லெஸ் கேர்ள் அது உள்ளே உட்காந்துருப்பான். அவளுக்கு எதுவும் ஆயிருக்காது, அவள் மட்டும் சேஃபாக வந்துட்டு அதில் இருப்பான். அவளை கூப்பிட்டு வந்துட்டு என்ன ஆச்சு அப்படின்னு விசாரித்தா இந்த மாதிரி ஆச்சு ஒன்று. அப்போ கண்டிப்பாக முதல்ல இந்த ஏரியில் இருக்கா அப்படின்னு ஃபாரஸ்ட் ஆஃபீஸர் கேட்பான். ஹீரோ கேட்டோன்னா ஆமாம் இருக்குது, நான் தப்பிச்சதே பெரிய விஷயம் அப்படி இப்படின்னு சொல்லுவாள். அதெல்லாம் வந்துட்டு இவங்க நோட் பண்ணிட்டு அங்கே வந்துட்டு அப்போ வந்துட்டு என் பொண்ணு வந்துட்டு பார்க்கணும், இன்னும் என் பொண்ணுகிட்ட வந்து எந்த மெசேஜும் வரல அப்படின்னு ஹீரோ டென்ஷன் ஆகிடுவான். இப்போ அந்த ரிச்டு கேர்ளை காட்டுவாங்க. இவ்வளோ அவங்க கேங்கு அந்த தப்பிச்சு வந்தவங்க எல்லாருமே வந்துட்டு ஒன்றா வந்துட்டு அந்த காட்டுக்குள்ளே நடந்து போயிட்டுருப்பாங்க. அப்போ சடனாக பார்த்தா எதிரில் வந்துட்டு முதல்ல வந்துடும். அங்கே வந்துட்டு ஹீரோயின் கத்தி சொல்லுவாள், நீ மட்டும் எந்த மூமெண்ட்டும் பண்ணாத, செத்த மாதிரி அப்படியே இரு, முதல்ல உன்னை ஒன்றும் பண்ணாது அப்படின்னு சொல்லுவாள். இந்த ரிச்டு பொண்ணு அதெல்லாம் கேட்காது, வேணும்னே அதுகிட்ட முதல்கிட்ட சண்டைக்கு போகிற மாதிரி பேசுவாள். அதுக்கப்புறம் வந்துட்டு கடிச்சு வச்சோன்னா ஹீரோயினை எல்லாருமே சுற்றி உள்ள எல்லாருமே கதறிட்டு இருப்பாங்க. அவளை அசால்ட்டாக கொஞ்சம் கொஞ்சமாக முழுங்கிட்டு இருக்க மாதிரி காட்டுவாங்க. இந்த ரிச்டு கேர்ளை முழுங்கிட்டு இருக்கும்போதே ஹீரோயின் வந்துட்டு அலறிட்டு இருப்பான். அதே டைமில் பார்த்தா அனகோண்டா பாம்பு வந்துடும். வழக்கம் போல் என்ன முதலையை வந்து சுற்று போட்டு இந்த தடவை வந்துட்டு நசுக்கிட்டு இருக்க டைம் பார்த்து அந்த வில்லி குரூப்பும் வந்துட்டு என் செல்லம் வந்துடுச்சு அப்படின்னு அவள் பாம்பை பார்த்து ஃபீல் பண்ணிகிட்ருப்பாள். அதே டைமில் நம்ம ஃபாரஸ்ட் ஆஃபீஸரு அப்புறம் லேடி போலீஸ் எல்லாருமே வந்துட்டு இன்னொரு பக்கம் கன்னோடு வந்து நிற்பாங்க. லேடி போலீஸும் அந்த ஹீரோவும் சேர்ந்து அந்த முதலையும் அந்த அனகோண்டாவும் போட்டு தள்ளுறதுக்கு ரெடியாக இருப்பாங்க. ஆனால் வில்லி வந்துட்டு என்கிட்ட இதுக்கான ரைட்ஸ் எல்லாமே இருக்குது, நான் வந்துட்டு இதை பத்திரமா கொண்டு போயிட்டு என்னோடய இடத்துல ரிசர்ச் பண்ண யூஸ் பண்ணிக்கலாம், என்கிட்ட வாரண்டியெல்லாம் இருக்குது பாருங்கள் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நீங்கள் இது மேலே கை வச்சா உங்கள் மேலே நான் கேஸை போட்டுருவேன் அப்படின்னு வந்துட்டு மிரட்டுவாள். இதை பார்த்துட்டு அந்த லேடி போலீஸும் வந்துட்டு என்னவோ பண்ணுங்கப்பா அப்படிங்கிற மாதிரி விட்டுருவாங்க. இவ்வளோ நேரம் அடிச்சுட்டு இந்த முதலையும் வந்துட்டு முதல்ல அப்புறம் அந்த அனகோண்டா ரெண்டுமே ஸ்பிட் ஆகிட்டு சடனாக வந்து வாழை வச்சுட்டு ஒரே அடியில் வந்துட்டு அந்த முதலையை தூள் மாற்றி விட்டுரும் அனகோண்டா. அதுக்கப்புறமா
அந்த வில்லியை நோக்கி அந்த அனகொண்டா பாம்பு மூஞ்சிக்கிட்ட க்ளோஸ்அப்பாக வரும். இதை பார்த்துட்டு அந்த ஸ்பான்சர் ஆள் அவன் ஷூட் பண்ணுறதுக்கு ரெடி ஆவான். இவன் வந்து சொல்லலாம், ஷூட் பண்ணாத, அதை டென்ஷன் ஆக்காத அப்படின்பா. இவன் கன் எடுத்து போடுறத பார்த்தோன்னே அந்த பாம்பு வந்துட்டு அவனை ரொட்டேட் பண்ணிட்டு அவன் வந்துட்டு முழுங்கிடும். அவனை முழுங்கினது பார்த்தோன்னே எல்லோரும் ஷாக் ஆகி பார்த்துட்டே இருப்பாங்க. அவன் பார்ப்பான், இதை இனிமேல் விட்டு ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு பாம்பு உடம்புக்குள்ளே இருந்துட்டு ஒரு டைம் பாம்பை வந்துட்டு வெடிக்க வச்சுருவான். அப்படியே பாம்பு தூள் தூளாக வெடித்து செதுரும். அவனோட தலை பிச்சுட்டு வந்துட்டு வெள்ளி பக்கத்தில் வந்து விழும். படம் முடிஞ்சு போச்சு. ஏன்னா முதலையும் அப்புறமா வந்துட்டு அனகொண்டையும் போட்டு தள்ளிட்டாங்க அப்படின்னு பார்த்தா, அதுக்கப்புறமா எல்லோரையும் காப்பாற்றின எல்லாரையும் வந்துட்டு கூப்பிட்டு வச்சு அவங்களுக்கு வழக்கம் போல் என்ன அந்த டவலை போற்றி ஒவ்வொருத்தரும் வந்துட்டு போலீஸ் வந்து கூப்பிட்டு போகிற மாதிரி முடிப்பாங்கள்ல, அந்த மாதிரி முடிச்சுட்டு இருக்கும்போது திடீர்னு பார்த்தா ஏரியில் வந்துட்டு பெரிய முதலை ஒன்று வருது. இந்த தடவை பார்த்தோன்னா எல்லோரும் கன்னை வச்சுட்டு அந்த முதலையை வந்துட்டு போட்டு தள்ளுறாங்க. அப்பா படம் முடிஞ்சிடா அப்படின்னு நினைக்கிற டைமில் பார்த்தா மறுபடியும் அந்த ஏரியை காட்டி அந்த ஏரிக்கு அப்புறமா அடுத்த சீனில் வந்துட்டு முதலைங்களோட முட்டைங்கள்லாம் ஒரு இடத்துல குவிஞ்சு கிடக்கிற மாதிரி காட்டுறாங்க. ஸோ இதுக்கும் நெக்ஸ்ட் பார்ட் இருக்குங்கிற மாதிரி லீடு கொடுத்து படத்தை முடிக்கிறாங்க. படம் ஃபுல்லாகவே வந்துட்டு ரத்தம் தெறிக்க இருக்கிறதால 18 வயசுக்கு மேலே இருக்கவங்க மட்டும் பாருங்கள். அதுக்கு கம்மியாக இருக்கவங்க பார்க்காதீங்க. நிறைய டாப்லெஸ் சீன்ஸும் இருக்கிறதால இது சின்ன பசங்களுக்கு ஒத்து வராது இந்த படம். ஹாரர் கேட்டகரி படம் பிடிக்குங்கிறவங்க மட்டும் இந்த படத்தை பாருங்கள். ஏன்னா படம் ஃபுல்லாகவே ஒரே ரத்தம் தெறிக்கிற சீன் தான். இதே பலவீனவங்களும் பார்க்காதீங்க. படம் பார்க்கலாம், என்ஜாய் பண்ணலாம். ஹாரர் லவர்ஸ்க்காக இந்த படத்தை பார்க்கலாம். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.